ஃபெயிலியர் இதுதான் என்னோட வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்காக தான். ஒரு நாள் ஒரு பையன் தன்னோட வாழ்க்கையில் பிஸ்னஸ் பண்ணான், அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இன்டர்வியூ அட்டன் பண்ணான், ரிஜெக்டும் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை விட்டு தள்ளி போக ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லாத்தையும் நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்தான். ஒரு நாள் நைட் அவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு வயசானவர் கோவிலுக்கு வெளியே ஒரு கல்லை தூக்குறத பார்த்துட்டு ஓடி போய் ஆர்வத்தோட, வயசானவர் இந்த கல்லை தனியாக தூக்குறீங்களா, உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வயசானவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னது என்னன்னு தெரியுமா? பல வருஷத்துக்கு முன்னாடி நானும் உன்னமா தான் இருந்தேன், ரொம்ப ஆர்வத்தோட இருந்தேன். பட் அப்போதான் நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன், உன்னோட இடையே உனக்காக வேற யாருமே சுமக்க மாட்டாங்கன்னு. அன்னிலேருந்து நான் ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண ஆரம்பிச்சேன். அது ஒரு நாளைக்கு ஒரு கல்லை தூக்குறதா இருந்தாலும் சரி. இதை கேட்ட அந்த பையன் மறுநாள் காலையில இருந்து எல்லாரையும் குறை சொல்றதை நிறுத்திட்டு ஒரு சின்னதா ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சான். பல வருஷம் கழிச்சு அவன் ஒரு பிசினஸ் மேனா வந்து நின்னான். இதை பார்த்த எல்லாருமே இவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் ஆனா அவன் ஒரு அதிர்ஷ்டசாலி இல்லை. அவன் அவனோட சொந்த கல்லை தூக்க ஆரம்பிச்சான். இந்த ஸ்டோரியில வரும்போதாங்க நம்மளை காப்பாற்ற வேற யாருமே வரமாட்டாங்க. முதல்ல எழுந்து நில்லுங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு தேவையானது எல்லாமே நடக்கும். ஸோ இந்த மாதிரி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.